கனவா மீன் தொக்கு எப்படி செய்யணும் பார்க்கலாமா? நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. 2 ஏலக்காய், 2 பட்டை, 3 லவங்கம், 2 அன்னாச்சி பூ, 2 பிரிஞ்சி இலை போட்டு ஒரு 200 போல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு ஒரு கைப்பிடி போல் பூண்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 2 கொத்து கருவேப்பிலை தழை போட்டு வதக்கிக்கங்க. ஒரு தக்காளி பழத்தை பெரிய சைஸ் தக்காளி பழத்தை வெட்டி அதையும் போட்டு இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த க்ளீன் பண்ணி வச்ச கனவா மீனையும் போட்டு நல்லா வதக்கி தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ சுட சுட சாதத்தை கூட போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது இடுப்பு வலிக்கெலாம் நல்லது, கர்ப்பப்பைக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.